அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்கரம் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிய வருது. இதில் பெரிய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஹிம்சப்படுத்துறாருன்னா அவர் கைகால் முடங்கி போச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் வேறு சனீஸ்வரனால் இருக்குது. சனீஸ்வரன் நிற்கும்போது சொந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், உத்தரட்டாயில். அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் வக்கரம் போச்சு, அவரால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடச்சின்னு இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக நடந்துடும். எந்த தடைகள் உபாதைகள் எல்லாம் நடந்துடும். அதே சமயத்தில் குருவோடு சுக்கரன் இருப்பார், பின்னாடி செவ்வாய் வருவார். அதிசாரத்தில் போகிற ஒரு 6 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் போவார் சிம்மத்துக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போனப்புறம் கூட ராகு கேது பயிற்சி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குருவினுடைய செவ்வாய் கூட இருப்பார், அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தொடர்ந்து சனீஸ்வரனுக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்விகமாக எந்தவித பிரச்சனை இல்லாமல், தடங்கள் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுலபமாக காரியத்தை சாதிச்சுடலாம். புத்தி நன்னா வேலை செய்யும். குறுக்கு புத்தியில் போகிறவங்களுக்கு பற்றி கவலை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்தி போட்டு நசுக்கி வச்சிடும். அந்த கர்மதேவனே சனீஸ்வரன் தான். ருத்ரனுடைய அம்சம்தான் சனீஸ்வரன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா தடைகளை களைஞ்சி எடுத்து மேலே வரணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையேன்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வரைக்கும் நேர்மையாயிருன்னா நான் எப்படி வர முடியும்? புத்திசாலிகிட்ட ஒரு புத்திசாலி நிறைய இருந்து சமாளித்து வெளியில் வரலாம், தவிர சாதிக்க முடியாது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி இந்த கிரகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கார் வக்கரமாகி. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரும்போது தான் கணீஸ்வரர் வக்கர முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஃபுல்லாக 5 மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் நமக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் முதல் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது புதன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும்போது பயன்படுத்திக்கணும். நம்ம எதையோ கற்பனை பண்ணிட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காலம் வராது. நல்ல காலம் இது, செயல்படுங்க, முன்னுக்கு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கிரகங்கள் வரும்போது வரிசையாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய மீனத்திற்கு அடுத்த வீட்டில் மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி சூரியன் புதன் இருப்பார். அப்படியே மாறி கடகத்தில் வந்திருக்கும் குரு இருப்பார். பின்னாடி ஒவ்வொரு சுக்கரன், அப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் அதே வீட்டில் உத்தரட்டாய் ராசிலே காலையே நிற்பார். வக்கரமாகி எப்படி செய்ய முடியும்? பலம் இல்லை. தானே சாலனான என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும்போது கர்மங்கள் இயல்பாக நார்மலாக என்ன செய்யும். அதை பற்றி ஈஸியாக கடைஞ்சி எறிஞ்சு வெளில வந்துடலாம். கொஸ்டின் கொடுக்கும்போது குறிப்பாக ஆன்சருடைய விஷயங்களில் குறிப்பாக கொடுத்துட்டோன்னா கடகடன் எழுதி போகிறோம். அது எப்படி கொடுப்பான்? இப்போ அது மாதிரி தான் நடக்கிறது. கவலைப்பட தேவையில்லை, நன்னா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களே, சனி வக்கர காலத்தில் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் ஜூலை 14 30 நவம்பர் வரைக்கும் உள்ள காலம்தான் சனி வக்கரம். மீனத்தில் இருப்பார். கண்ணினுடைய சப்தமத்தில் சனீஸ்வரர் இருப்பார். கண்ணிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, முதலீட்டு ஸ்தானாதிபதி. எல்லாருக்குமே அது உபயராசிகாரர்களுக்கு எப்போதுமே இந்த சமயத்தெல்லாம் நம்ம நல்லா நடக்கிறது. காரணம் பாருங்களேன், கலத்தரமாக போடுறது. அவருக்கு கலத்தரம் புதன், இவருக்கு கலத்தரம் இந்த குரு தான் எல்லாமே காரணம். விருத்திக்கு வரணும், பணம் வரணும், வீட்டு சௌபாக்கியம் வரணும், நல்ல சந்தோஷம், இல்லறம் நல்லறமாக இருக்கணும், குழந்தைகள் வாரிசுகள் நல்லா விருத்தி ஆகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில் உறவுகள் நல்லா மேலே மேலே செழிக்கணும், சொத்து பத்துகள் நல்ல சந்தோஷம் ஆனந்தம் கொடுக்கணும், எல்லாம் திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படணும், நமக்கும் பயன்படணும், நல்ல ஆகாரம், போஜனம், நேரத்தில் தூக்கு இதெல்லாம் வரணும்னா ஒருங்கிணைத்து வெளியோட்டம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், சர்வீஸ் பக்காவாக இருக்கணும். இது அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஏதாவது இந்த நடக்கிறதா ஒன்று வந்தால் ஒன்று பிரச்சனை உண்டாகும். இன்னும் பிரச்சனைகள் இல்லாத ஆளே கிடையாது. எதுவுமே பிரச்சனைகள் எடுத்தோம் வியாபாரம் பண்ணோம், எடுத்தோம் படிக்க வச்சோம், திருப்பணம் பண்ணோம், குழந்தை கொண்டு பார்த்தா இது முடிஞ்சு போச்சு. அப்படின்னு வாழ்க்கையே முடியலையே.
பகவான் தொடர்போடு இத்தனையும் பண்ணுறோம், நம்ம கண் திறக்க மாட்டேறோம், பகவானே திட்டின்னு இருப்போம். அவனை பார்த்து நம்மளை பார்த்து இப்படிலாம் உலகம் இருக்குது, நம்ம மாத்திரம் இப்படி இருக்குது, நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு ஏதோ இவருக்குன்னு தனியாக ஒன்று வச்சு கட்டியிருக்காங்களா? இல்லையே. படைக்கும் போது எல்லோரும் மாதிரி படைச்சிருக்காரு. அப்புறம் என்ன, கைகால் நன்னா இருக்கா, புத்திசாலிதம் இல்லை, நல்லா ஒர்க் பண்ணுற வேலை செய்கிறதா, ஞாபக சக்தி இருக்கா, ஞானம் இருக்கா, எளிமையான வாழ்க்கை இருக்கா, நல்ல சாப்பிட பசிக்கு ஜெரிக்கிறதா, மற்றவங்களுடைய மனால் என்ன உபதிரம் இல்லாமல் நன்மை செய்ய முடியுதா, இப்படிலாம் பார்க்கணும். இல்லை அதில் அமைப்பு கண்டிதாசிரியர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆதாயம்தான். ஆதாயத்துக்கு தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே ஆதாயமாகிடும். இப்படி இந்த மாதிரி ராசியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மிதனம், கன்னி, அதே மாதிரி இங்கே மீனமும் தனுசு, இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டுரும். அந்த இதுவே வராது அவளுக்கு. அப்படியே வந்தாலும் அதை வேறு மாதிரி மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் அவளுக்கு. எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பாதிப்புகள் மேலே பார்க்கறதும் பயங்கரம் மற்றவங்க இருக்கும். அதை அழகாக ஹேண்டில் பண்ணி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உபயராசிகாரில் மட்டும்தான் இன்றைக்கும் உண்டு. மற்றாலும் அப்படி இல்லை. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சனீஸ்வரர் வக்கர காலத்தில் பொதுவாக பூர்வ புண்ணியாதி வக்கரமாச்சுன்னா நல்லதெல்லாம் கோட்டை விட்டுருவோம், கெட்டுதல் நம்ம விட்டு போகாது. இன்னும் ஒரு 2 மாதம் கூட இருக்கேனே, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி தான் இருக்கும். பொறுத்துக்கு 2 மாதம் கூடயே இருக்கிறது. கஷ்டம் கூட இருந்ததுன்னா, நஷ்டம் கூட இருந்ததுன்னா சமாளி, பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் பண்ணா பணம் வரும் பார்த்து அப்படி சொன்னான்னு என்ன அர்த்தம்? எந்த விஷயமே நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு ஒத்தி போட்டான்னு அர்த்தம். சனீஸ்வரன் விடாப்பிடி கொடா கண்டம் விடாப்பிடி தான், பிடிச்சனா பிடிச்சிருந்தான், ஒரே பிடி தான், கரெக்டாக பிடிக்கும். அவன் அடி வாங்கிட்டான் இப்போ. அதனால் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். பாருங்கள், அதுக்கு ஏற்றது யார்? அவனை தேடின்னு எல்லாம் ஆரம்பிச்சுட்டான்னா நமக்கு காரியம் ஆகிடும். என்னுடைய இயலாமையில் பண்ண முடியல, அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை உண்டாக்கி எந்த பார்ட்டி நமக்கு நம்ம போய் பார்க்கணும் கொள்ளணும் செய்யணுமோ அந்த பார்ட்டியை பார்த்து முடிவெடுத்து நமக்கு ஆண்மை பிகாப் அவரே எல்லாம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றாருன்னா, பருத்தியே ஆடை அமைஞ்ச மாதிரி, பருத்தி பஞ்சே ஆடையாயிட்டு அப்படியே சொல்லுவாங்கள்ல, பழம் நழி பாலில் இப்படிலாம் வசனம் பேசுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் சனீஸ்வரர். இப்போ இந்த மாதிரி வக்கரத்தில் சனீஸ்வரர் இப்படி தான் பண்ணுவார். அவரே பண்ணலை, அவருக்காக குரு பண்ணுறார். அதிகபட்சம் குரு யாருன்னா கடத்தரம். அவர் வீட்டிலே சனீஸ்வரர் உட்கார வச்சு பாருங்களேன், கடன் அடிக்க முடியல, பரவாயில்ல, வண்டி வழி பண்ணிடுறேன், இதான் வழி பண்ணுறேன், அது கடனை நானே வழி பண்ணுறேன் சொல்லி வழி பண்ணி கொடுத்து அந்த கடனை வருத்துமா. இப்படிலாம் இங்கே நடக்குமா? ஸோ இது வந்தாலுமே வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு வரும். வர்த்தகங்களுக்கு இப்போது நிறைய அடி வாங்கிடுது. எப்படி பயன்படுத்தினா போட்டதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தது. அது இப்போது நமக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது, ஆனால் சப்ளை எதிர்பார்க்குற மாதிரி பண்ண முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் இவ்வளோ தான் முடியும்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். அதில் சிஸ்டர் கன்சர்ன் ஆக்கணும், நிறைய விஷயம் கூட சேர்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு. ஸோ ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் அவன் தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒர்க்குலோடு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் பேக்கு சைஸு பேக்கேஜஸ் இது என்னென்ன உண்டோ வித்தியாகும். உனக்கு மேலே போஸ்ட் கொடுத்து கூட 10 ஆள்களை போட்டுருவாங்க. இந்த மாதிரி நடக்கும். நிறைய விஷயங்கள்லாம் மாற்றுதல் நிறைய வரும். டிரான்ஸ்ஃபர் நிறைய எதிர்பார்ப்பு வரும், நிறைய பொருட்செலவு நிறைய செஞ்சாலும் அது உபயோகரமான செலவுகள் தான். அது பயனீட்டு செலவுகள் எல்லாம். அது ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும். ஒரு மாற்றங்களில் வாழ்க்கையில் வரணும்னா அப்படியே போகும் மாதிரி நம்ம வைக்கவே இல்லை பகவான். மாற்றங்கள் தானாக வரும். நீ என்ன தான் பண்ணுறோம் பெரிய லெவலில் ஆற முடியாது. ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களை பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் இந்த சனீஸ்வரன் இந்த ட்ராமா ஆட வச்சுருக்காரு. சனீஸ்வரன் இந்த மாதிரி வக்கரமாகி இந்த மாதிரி பார்வை அவர் செய்ய முடியாத பண்ணி அவருக்காக இவெல்லாம் செய்கிற மாதிரி பண்ணி ஒரு உயர்த்து கொண்டாடுறான்னா, எவன் கர்மங்களையும் எப்படி மாற்றுறாங்க, கர்மங்களுக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்குறதோ அவனை அப்படியே வச்சு நாசம் பண்ணுறதோ அப்படியே விட்டுட்டு அவனை நீ முதலாளி ஆக்கிறானா
உழைப்பாளி முதலாளி ஆக்கிறவங்களுக்கு பண்ணினானா இது யாரும் உழைக்கிறதுன்னு ஒரு எண்ணம் சனீஸ்வரனுக்கு உண்டு. அதனால் வந்து இப்படி ஒரு பண்ணியிருந்தான். அவனை மடக்கிட்டு உழைப்பாளி ஏன் வியாபாரி பெரிய லெவலில் ஆகக்கூடாது, 4 பேர் வச்சு பண்ணுறாரு, தான் பண்ணுறது வந்து கூட்டு 10 பேர் வச்சு பண்ண போகிறாரு, அங்கே முதலாளி ஆகணுமே, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அதனால் நம் நாட்டில் இந்தமாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய பேர் விருத்தியாவாங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் நிறைய சமுதாயம் நிறைய விருத்தியாகும். இப்படி தூண்டு பொட்டியெல்லாம் அதுக்கு மாற்றம் வந்துருத்து. இப்போ அதே சமயத்தில் வியாபாரிகள் மட்டும் இல்லை, பசங்களோட எஜுகேஷனே மாறும், சிஸ்டமே மாறும். வெறுமனை படிச்சுட்டு காலத்தை ஓட்டி செத்தடி வாங்கிட்டு வேலைக்கு போய் வியாபார நோக்கத்தோடு தான் இந்த சப்ஜெக்டே எல்லாம் மாறணுமே. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் ஆரம்பத்திலேயே பார்ட் டைம் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அதுக்கு அந்த மாதிரி கோர்ஸ் படிப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இந்த துறையில் போனாலும் சக்ஸஸ்ஃபுல் தானே வந்து காமிப்பாங்க. இன்னோவேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாத்துலேயும். ஸோ படிப்பு விஷயங்கள்லாம் மாறுறது, எஜுகேஷன் சிஸ்டம் மாறுறது, இளைஞருடைய வாழ்க்கை தரம் மாறுறது, தன்னம்பிக்கை கூடும், செஞ்சு காட்டுவாங்க, செயல்பட்டு காப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது மாற்றங்கள். ஆணும் பொண்ணு இதில் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரு சுச்சுவேஷன் தகுந்த பிறகு தான் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. இந்த மாற்றங்கள்லாம் நிறைய வந்தாலும் எல்லாம் அனுகூலமான ஒரு மாற்றங்கள் தான். சமுதாயத்தில் மாற்றங்கள் வரும்போது வாழ்க்கையில் எல்லோரும் உயர்ந்து வரணும், அதுக்குண்டான வழிமுறைகளை அரசாங்கம் பண்ணணும். அது எங்கே பண்ணுறது, வாயளவு தான் இருக்குது, பண்ண முடியல, செயல்பாடுகளில் வரதில்லை. நம்மளும் தன்னை சுதாரிக்கிறதுக்கு மனசில் எண்ணங்கள் வரமாட்டேங்குது, பயம் ஆட்கொள்கிறது, செயல்பாடுகள் தப்பாக ஏதோ பண்ணிட்டு எப்படியோ போகிறோம், நமக்குன்னு ஒரு இது இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த ஒரு சிச்சுவேஷன் மாறி போயிடும். இப்போ மாறிப்போய் சுதந்திரம் வந்து செயல்பாடுகள் நன்னா நடக்கும். குடும்பத்தில் ஒரு ஒரு உற்சாகம் உண்டாகும், ஒருத்தருக்குள்ள ஒரு அஃபினிட்டி ஜாஸ்தியாகும். இப்போ ஏதோ வருவோம் போவோம் எல்லாமே எத்தையோ பேசிட்டு போக மாதிரி மாறி போய் உறவுகள் சந்தோஷம் ஒரு அமைப்பில் வரும். வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி நம்மளை சுதாரிச்சுக்கணும், தயார்படுத்திக்கணும். அது மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய வருது. எதுவுமே சம்பாதிக்கிறோம், போனோம், கல்யாணம் பண்ணி குட்டினம் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. வீடு வாகனம் கொள்ளணும், வாயளவில் சொல்லிடலாம். எல்லாம் செயல்பாடில் வரும்போது எத்தனை யூ ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி இன்க்ரீடியன்ஸ், எதென்ன ஃபேஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு பாடணும்னு இருக்கும். அந்த ஐடியா அந்த கொடுத்து சார்ந்தாமல் செயல்படுத்தி உங்களை உயர கொண்டு வரத்துக்கு இது ஒரு நல்ல பொற்காலம். சனீஸ்வரன் இந்த வக்கர காலம் பொற்காலம். ஏன்னா சனீஸ்வரனுக்கு அவர் டம்மியாக்கி அவர் நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் உடைச்சி அவர் கூட சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் வந்திருக்கு. தொடர்ந்து 6 மாதம் வரைக்கும் வரக்கூடிய காலத்தில் வரிசை எல்லா நவகிரகங்களும் தொடர்பு கொண்டு அவரை நமக்காக வேண்டி இத்தனை நல்லது பண்ணுறது. வாழ்க்கையில் நம்மளாக விருத்திக்கு வர முடியாது. சமுதாயம் நம்மளை மாற்றணும், சமுதாயம் மாறணும், நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நவகிரகங்கள் ஒத்துழைப்பு நன்னாவே இருக்குது. அதனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கறது. இதில் வந்து வாழ்க்கையில் இத்தனை நாளாக நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு, சோர்வு, வேர்க்கை, வெத்தம் என்னென்ன உண்டு எல்லாம் நமக்கு போட்டு வாட்டி எடுத்துது. மனநோயாளியாக ஆகியிருப்பான் பாதி பேர். அதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல வகையில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் வந்திருக்கு. சனீஸ்வரனை பிரதாமையாக வச்சுட்டு இந்த நவகிரகங்கள் ஃபுல்லாக நமக்கு நல்லது செய்கிறதுக்கு காலம் இதுதான். நல்லபடியாக பயன்படுத்தின்னு வாழ்க்கையுடைய உயர்வுகளை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கொள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.